குறிப்பா நம்ம பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைங்க வந்து நல்ல ஜம்முன்னு ஆபீஸ்ல உட்காந்து வேலை செய்யணும்னு நினைச்ச காலம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. ஆமா ஜேம்ஸ், இப்போ உள்ள பெற்றோர்கள் அவங்க பிள்ளைங்க வந்து சுய வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஆர்வம் கொடுக்குறாங்க. ரைட் விக்கி. ஜெகன், நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த துறையில ஈடுபடுறதுக்கு உங்க அப்பா அம்மா அப்புறம் உங்க மனைவி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்க? பார்த்துக்கிட்டிங்களா, இதுக்கு நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் செஞ்சுருந்தேன். ஸோ அப்படியே வந்து அப்பா அம்மா வீட்டில் வந்து எல்லாமே நல்லா சப்போர்ட். ஸோ இப்போ வந்து கல்யாணம் பண்ணி ஒரு 2 வருஷம் மேலே ஆகுது. ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐஓடி எதனா செஞ்சாக்க டைம் ரொம்ப எடுக்கும். சம் டைம் வந்து நைட் வரைக்கும் இங்கே இருப்போம். ஸோ சோஃபா மனைவியும் நல்லா சப்போர்ட் கொடுக்குறதுனால தான் இந்த அளவுக்கு என்னால் சக்ஸஸ் இந்த துறையிலையும் என்னால் வர முடியுதுன்னா இது முக்கியமான காரணம். இப்போ வந்து எந்த விஷயம் நம்ம செஞ்சாலும் விரும்பி செஞ்சோம்னா அதில் வந்து வெற்றி அடைவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபார்மிங் எந்த அளவுக்கு நீங்கள் விரும்பி செய்கிறீங்க? முன்ன வந்து எஸ்டேட்டில் வீட்டு பின்னாலேயே வந்து தோட்டம்லாம் வச்சுருந்தாங்க. மொதல் அப்பா தான் வந்து கிட்டத்தட்ட 100க்கு மேலே மாறி வச்சுருந்தாங்க எஸ்டேட்லேயே அந்த டைமில். ஸோ விவசாயிலேருந்து வந்திருந்தான். இப்போ நம்ம சொன்ன மாதிரி காலையிலே வந்தோம் ஆஃபீஸ்க்கு, நம்ம இப்போ க்ரீன் ஹவுஸ் பார்த்தா தான் அந்த மன திருப்தி வரும். சரி ஜெகன், இந்த தொழிலை இன்னும் நீடிக்கிறதுக்கு நீங்க எப்படி உங்களை மேம்படுத்திக்கிறீங்க? ஐஓடி, ஏஐ, ட்ரோன், பிக் டேட்டா அண்ட் டேட்டா லொகின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து அடுத்த டெக்கேட்ல இப்போ வந்து ஆரம்பிக்குது கொங்கோ பண்ண. ஸோ இண்டஸ்ட்ரி எக்கானமி எல்லாம் இந்த IR 4.0 வர போகலாம். ஸோ நம்ம படிச்சது வந்து எல்லாமே பேசிக்காக தான் படிப்போம், எல்லாமே சமமாக தான் படிப்போம். இது ஆர்வம் இருக்கனால வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து தேடுவோம், கூகுள், யூடியூப்பு. ஏன்னா நம்ம இன்னும் அட்வான்ஸாக எல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து ஒரு இன்புட். ஸோ இன்ஜினியரிங் எனக்கு வந்து நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் சொல்லுவோம். நம்ம வந்து வரப்போகிற பிரச்சனையும் பார்க்கணும், இது பிரச்சனை வந்து எப்படி சால்வ் பண்ணணும் பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணி அப்புறம் நம்மளால இது செய்ய முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரானிக்கும் சரி, இந்த எலக்ட்ரிக் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இது டெய்லி ஒரு நாள் வந்து மாறிட்டே இருக்கும். டெக்னாலஜி அது அட்வான்ஸாக போயிட்டே இருக்கும். நம்ம புதுசாக வரும்போது நம்ம கற்றுக்கலன்னா நம்மளும் வந்து காணாமல் போயிடும். சரி ஜெகன், இப்போ நீங்கள் வந்து அனுபவம் ரொம்ப முக்கியம் சொன்னீங்க இல்லையா? அந்த வகையில் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபார்மிங் பண்ணோன்னா பாரம்பரிய விவசாய அனுபவம் இருந்தால் தான் இதில் ஈடுபட முடியுமா, இல்லை ஆர்வம் இருந்தாலும் இதை செய்யலாமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய படித்த பிள்ளைங்களாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து இதில் வர்றதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது? இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த ஸ்மார்ட் ஃபார்மிங், இந்த ஃபெசிகேஷன் எல்லாமே இருக்கு. இப்போ வரவங்க வந்து என்ன கற்றுக்கணும்னாக்கா, இப்போ ஃபார்மா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ கோர்ஸ் செய்கிறாங்க. இப்போ வந்து கோவிட்னால வந்து எல்லாமே வந்து ஜூமில் வந்து செய்கிறாங்களா, ஃப்ரீ உங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு அவங்களோட ஃபேஸ்புக் பேஜில் இல்லை வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தா அவங்களே டைரெக்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து மாடு வளர்க்குறது, மீன், துரியான் அறுத்து, நானாசு, நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அவங்க எடுக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபார்ம் பெரிய லெவலில் வச்சுருந்தோம். அந்த ஃபார்ம் போட்டு போய் காட்டுவாங்க. ஸோ எல்லாமே இது ஆன்லைனில் நடக்கலாம். ஸோ இது ஏன் கற்றுக்கணும்னு சொன்னாக்கா, இந்த பாஜா கொடுக்குற லெவலு, இந்த மாதிரி வந்து என்ன செட் பண்ணியிருக்கானுங்க, நம்ம எடுத்தோம் அந்தமாரி பாஜா டக்குன்னுலாம் கொடுக்க முடியாது செடிக்கு. அவங்களோட ஸ்டாண்டர்ட் இருக்கும். அப்புறம் அந்த பழமும் சரி காய்கறியும் சரி குவாலிட்டியாக வரும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது ஒன் ஆஃப் பெனிஃபிட் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பெரிய லெவலுக்கு வந்து கிராண்ட் கொடுக்குறாங்க. முன்னே வந்து அப்படியே கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து அப்படி கொடுக்குறது இல்லை. நீங்கள் முதல்ல ஃபார்ம் ஆரம்பிக்கணும், ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா கிராண்டாக கொடுக்குறாங்க. ஆனால் காசியாக கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணும் இந்த டூல்ஸு, இந்த மிஷினரிங்க அதெல்லாம் கொடுக்குறாங்களா. உங்களுக்கெல்லாம் என்ன தேவைன்னா கரெக்டாக ஃபார்ம் ரன் பண்ணி கரெக்டாக டாக்குமெண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து கொடுப்பாங்க. சரி ஜெகன், இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபார்மிங் துறையில் வந்து நீடிச்சு இருக்கணும்னா எந்த மாதிரி ஆட்டிடியூட் ஒருத்தருக்கு தேவை? எஸ்டேக்கில் வந்து நான் கோல்டு மெடல் எடுத்தேன் இந்த எலக்ட்ரானிக் இதில். ஸோ அதுதான் ஆரம்பமே. என்னை வாழ்க்கையை திருப்பி விட்டுருந்து அங்கே தான். இப்போ குறைஞ்சிட்டு இப்போ வரைக்கும் ஒரு 20-23 அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன முதல் லெக்சர் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம படிப்பில் வந்து அந்த அளவுக்கு திறமை இல்லைனாலும் நம்ம ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் அதை முடிவு பண்ணிட்டே வந்து நம்ம ஆட்டிடியூட் தான். என்ன நம்ம பேசுகிறோமோ சரி, எல்லாமே வந்து நம்ம ஒரு லிமிட்டாக கரெக்டாக கொடுத்தோமா கஸ்டமருக்கு என்ன இருந்தால் கண்டிப்பாக கஸ்டமர் வந்து திரும்ப நம்ம வீட்டு வருவாங்க. விவசாயம் சொன்னாலே மிகப்பெரிய நிலம் தேவை, வேலை செய்ய ஆள் தேவை, ஆதாயம் பார்க்கறது கஷ்டம், மழை வெயில். இதுதான் காலமா பலரும் இந்த விவசாயத்தை விட்டு விலகிறதுக்கான காரணமா சொல்லப்படுது. ஆனா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தொழில்நுட்பத்தோட உதவியோட நம்ம அணுகுமுறையை மாத்தினா விவசாயமும் நமக்கு நல்ல வருமானமும் அங்கீகாரமும் வழங்கக்கூடிய தொழிலா மாறும். அதுக்கு உதாரணம் நம்ம ஸ்மார்ட் ஃபார்மிங் ஈடுபட்டிருக்கிற ஜெகன். நீங்களே இதுல இருக்கிற வாய்ப்புகளை முயற்சிக்க கூடாது. இது புதுசா வேலை, இது உங்க வாழ்க்கை.